துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும், கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியாக சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார். அதே சமயம் சுக்கிரனும் தனது பார்வையில் சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் அஷ்டமம் ஜென்மம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவான நன்மையை துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 9இல் குரு என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் 9ஆம் இடத்தில் குரு பகவானுடனும் இணைந்து வலம் வர போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் குரு மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். அதே வேளையில் வித்யாகரகரான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு 3 நிலைகளையும் கொண்ட கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. நமது சூரிய குடும்பத்தில் சூரியன் இல்லை என்றால் உறுதியாகவே எந்த ஒரு கிரகநிலைகளிலும் உயிரினம் இல்லை. அது மட்டுமல்லாது மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் சூரியன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான நன்மையை பெற்று தருகிறது. ராசிக்கு லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை உறுதியாகவே விளக்குவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்துல குரு பகவானுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். எனவே பல வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி எளிதில் வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் குருவுடன் இணைந்து பார்ப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான
நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் மிகுந்த பசியுடன் இருக்கிறாருங்க. அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுவதால் பசியை தீர்ப்பதற்காக அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார். அங்கு சென்று தனது பையை பார்க்கும் போது அதில் பணமில்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த நபர் அங்கிருந்து வெளியே வருகிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்துடன் சாலையின் ஓரங்களில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு மிகுந்த களைப்பும் சோர்வும் ஏற்படுகிறது. எனவே என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த சாலையின் ஓரங்களிலேயே அமர்ந்து விடுகிறாருங்க. அப்போது சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசிக்கொண்டு செல்வதை கவனிக்கிறார். அதில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியை கேட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து உடனடியாக புறப்படுகிறார். சோர்வுடனும் களைப்புடனும் அமர்ந்த அந்த நபருக்கு இனிமையான இந்த செய்தி கிடைத்தவுடன் விரைவாக அங்கு சென்று பார்க்கிறாருங்க. அங்கு சென்று பார்த்தால் மிக பெரிய அளவில் நீண்ட வரிசையாக அந்த அன்னதானத்திற்காக பலர் காத்து கொண்டிருக்கின்றனர். சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அந்த வரிசையில் நிற்கிறாருங்க. உணவு கோப்பைக்கு அருகாமையில் வரும்போது உணவு தீர்வது போல் இருக்கிறது. எனவே சற்று கலக்கம் கொள்கிறார். உணவு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் ஒருபுறம் அவரை சூழ, உணவு பாத்திரத்தின் அருகாமையில் வந்த அவருக்கு உணவு கிடைக்கிறது. உணவு கிடைத்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியில் அதை பெற்றுக்கொள்கிறாருங்க. பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்று அருகாமையில் உள்ள இடத்தில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று நகர்ந்து கொண்டு செல்கிறார். அப்போது அவர் பின்னால் வந்த ஒரு நபர் கால் இடறி அவரின் மேலே விழுகிறார். அப்படி மேலே விழும்போது மிகுந்த பசியுடன் இருந்த நபரின் கையில் இருந்த உணவு கீழே விழுந்து கொட்டி வீணாகிறது. அப்போது அவருக்கு மிகுந்த கோபம் வர அந்த உணவை தட்டிவிட்டவரை பார்த்து அதிக கோபத்துடன் அவரை திட்டுகிறாருங்க. அந்த நேரத்தில் அன்னதானம் வழங்கிய உணவு பாத்திரமும் தீர்ந்து விடுகிறது. அதை பார்த்தவுடன் இன்னும் கோபம் அவருக்கு தலைக்கு ஏறி மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த பாத்திரத்தை எடுத்துவிட்டு வேறொரு பாத்திரத்தில் மீண்டும் நிறைய உணவை அன்னதானம் வழங்க ஆரம்பிக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் சற்று மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்று அந்த உணவை பெற்று சாப்பிட்டு சென்று விடுகிறாருங்க. இப்படி அவர் மிகுந்த கோபம் பட்டாலும் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அந்த நபர் உணவை வாங்கி கொண்டு அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியில் அவருக்கு நேராக பறந்த ஒரு கழுகு ஒன்று தன்னுடைய இறைக்காக ஒரு பாம்பை காலில் பிடித்து கொண்டு சென்றது. அந்த பாம்பு கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக அந்த கழுகை தீண்ட முயற்சி செய்கிறது. அப்போது விஷத்தை கக்குகிறது. அந்த விஷம்தான் இவருடைய தட்டின் மீது உணவின் மீது வந்து விழுகிறது. அந்த உணவை தான் பின்னால் வந்த நபர் தட்டி விட்டிருப்பார். இவருக்கே தெரியாமல் அவருக்கு இருந்த கண்டம் அங்கு விலகி இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரமாக தான் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. இதுபோன்று நம்மளுடைய வாழ்வில் பல நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் இந்த வேளையில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குரு மற்றும் புதனுடன் இணைந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கும். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் விரயத்தை விட்டு விலகி இருப்பதால் வீண் விரய செலவுகள் அனைத்தும் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக களைவதோடு இந்த தருணத்துல உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்
விடுவார்கள் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. டைம் டு லீட் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருப்பதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளும் விலகும். அது மட்டுமல்லாது மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பல வகையில் உங்களை சேர்வதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் கனகச்சிதமாக துல்லியமாக முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிறைவாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான பிரச்சனை சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதாரணமான முறையில் எளிய முறையில் கலைந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம், கலைத்துறை என எந்த பணியாக இருந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய காரியம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை 3ஆம் இடத்தில் பதிக்கின்றனர். வெற்றிக்கே உரித்தான 3இல் பதிப்பதால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் நன்மையும் லாபமும் நிறைவாக கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், வில்லங்குகள் அனைத்துமே உறுதியாக விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் மனநிறைவுடன் அமையும். நீண்ட நாட்களாக புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்த உங்களுக்கு அவற்றில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவிலான அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட விலகி முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவி செய்தால் நிச்சயமாக மகத்தான புண்ணிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துவதோடு கண்ணுக்கு தெரியாத கண்டம் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு